நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிமார்ட், ரிலையன்ஸ், அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க, அவங்க விற்கக்கூடிய பொருள் மற்றும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் விஷயங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்ப்போம். நீங்க டிமார்ட், பிளிப்கார்ட், அமேசான், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு போயிருக்கீங்களா? அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நாம ஒரு பொருளை வாங்க போவோம், ஆனா திரும்பி வர்றப்ப 10 பொருளை வாங்கிட்டு வருவோம். ஏன் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய மனசை நம்மளை விட அவங்க ரொம்பவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நாம இன்னைக்கு மிகப்பெரிய ரீட்டைல் நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய உளவியல் ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு பையரா இருக்க மாட்டீங்க, நீங்க ஒரு ஸ்மார்ட் பையரா மாறிடுவீங்க. ஒரு கடை ஒரு பொருளை விற்கிறது இல்ல, ஒரு அனுபவத்தை விற்குது. பெரும்பாலான நபர்கள் ஒரு தவறு செய்யறாங்க. கடை எப்படின்னா ஒரு பொருளை விற்கிற இடம் அப்படின்னு. உண்மையிலேயே பெரிய நிறுவனங்கள் அவங்க பொருளை விற்கல, உணர்வுகளை விற்கிறாங்க. சேமிப்பு உணர்வு, அவசர உணர்வு, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, பெருமை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் மக்கள் பணத்தை செலவிடுறாங்க. டிமார்ட்டோட மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க டிமார்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க மிகப்பெரிய அலங்கார விஷயங்கள்லாம் இருக்காது, ரொம்பவே சிம்பிளா தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லக்ஸுரி ஃபீல் இருக்காது, மியூசிக் கூட பெருசா இருக்காது. ஏன் தெரியுமா? உங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இங்க பொருட்கள்லாம் ரொம்ப மலிவா கிடைக்குது அப்படின்னு. அதுக்காக தான் நீங்க உள்ள நுழைஞ்சதும் உங்களுக்கு ஒரு எளிமையான ஃபீலை கொடுக்குறாங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம இங்க போய் ஒரு பொருளை வாங்கினா நம்ம பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்ற ஃபீல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. நாம இன்னைக்கு பணத்தை செலவு பண்ண போறது இல்ல, சேமிக்க போறோம் அப்படின்ற உணர்வு டிமார்ட்டுக்குள்ள போனதுமே நமக்கு வந்துருது. அமேசானோட வெற்றி ரகசியத்தை பத்தி நாம இப்ப பார்ப்போம். அமேசான் அப்படின்றது ஒரு வெப்சைட் இல்ல, அது ஒரு சைக்காலஜி மிஷின். நீங்க ஒரு மொபைல் வேணும்னு அதுல போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்துல people also bought, frequently bought together, recommended for you இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு தேவையில்லாத பொருளை கூட தேவைன்னு நினைக்க வைக்கும். ஏன் பெரிய காட்டு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்ல பேஸ்கெட்டை விட ட்ராலி பெருசா இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. காலியான ட்ராலியை பார்த்தா நாம கம்மியா வாங்கியிருக்கோமோ அப்படின்னு நம்ம மூளை தானாவே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அதனால நாம தேவையில்லாத நிறைய பொருட்களை நம்மளுடைய ட்ராலியில எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் ஷாப்பிங் கார்ட் சைக்காலஜி. ஏன் ஒரு கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ பிரெட், மில்க், எக் எல்லாம் லாஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கடைக்கு பால் வாங்க போனீங்க அப்படின்னா பால் பாக்கெட் கடையோட முதல்ல இருக்காது, லாஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? நீங்க முழு கடையை சுத்தி வரணும். இந்த நேரத்துல பல பொருட்கள் உங்களோட கண்ணுல படும், அது மூலமா நீங்க அந்த பொருளை தானாவே வாங்கிடுவீங்க. இதுதான் ரீட்டைல் லே அவுட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததா நாம குழந்தைகளை எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்ல சாக்லேட் எங்க வைப்பாங்க அப்படின்னா குழந்தைங்களோட கண் உயரத்துக்கு தான் வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா? குழந்தைங்க சாக்லேட் பார்த்து அப்பதான் கேட்பாங்க, அப்பதான் பெற்றோர்களும் வாங்குவாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விஷயத்தை தான் பல வருடங்களா பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 99, 199, 999 இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஏன் 100 ரூபாய் அப்படின்னு போடல? ஏன் 1000 ரூபான்னு போடல? ஏன்னா மனிதனோட மூளை முதல் நம்பர் மட்டும் தான் பார்க்கும். 999 ரூபாயை பார்த்த உடனே நாம ஏதோ 900 ரூபாய் தான் அப்படின்னு நினைச்சுப்போம். இங்க 1 ரூபாய் தான் வித்தியாசம், ஆனா வியாபாரம் கோடி கணக்கில் ஆகுது. அடுத்ததா ஆஃபரை பார்த்தா ஏன் வாங்க தோணுது? ஒரு பொருளை 500 ரூபான்னு போட்டிருப்பாங்க, அடுத்த வாரமே அந்த பொருள் 350 ரூபாய் அப்படின்னு போடுவாங்க. அதை பார்த்ததும் என்ன நினைப்பீங்க? ஆஹா, இது சூப்பர் ஆஃபர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே 500 ரூபாய் தான் உண்மையான விலையா, இல்ல ஆஃபருக்காக முன்கூட்டியே உயர்த்தி வச்சிருந்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையோட சக்தி. ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ கிஃப்ட், ஃப்ரீ ட்ரையல், இந்த 3 வார்த்தை தான் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் டூல். பொதுவா நாம என்ன நினைப்போம்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதா அப்படின்னு நினைப்போம். அந்த 1000 ரூபாய் பொருள் கூட ஒரு கிஃப்டும் சேர்த்து தராங்க அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த 1000 ரூபாயை செலவு பண்ண துணிஞ்சிரும். இதுதான் இந்த ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையோட சக்தி. ஏன் ஆன்லைன் ரிவ்யூ ரொம்ப முக்கியம்? ஒரு பொருளை விட அந்த பொருளை பத்தி மத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப பெருசா நம்ம நம்புறோம். இதுக்கு சோசியல் ப்ரூஃப் அப்படின்னு பேரு. 1000 பேர் அந்த பொருளை வாங்கியிருக்காங்கன்னா நாமளும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கேரிட்டி எஃபெக்ட். ஒன்லி 3 லெஃப்ட், ஆஃபர் எண்ட்ஸ் டுநைட், லிமிடெட் ஸ்டாக்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் உங்க மூளைக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. அது என்னன்னா, இப்ப வாங்கலனா அந்த பொருளை நான் இழந்துருவேன் அப்படின்ற ஃபீலை நமக்கு கொடுக்குது. அதனாலதான் அவசர முடிவு எடுத்து நாம உடனே அந்த பொருளை வாங்கிடுறோம். வை பீப்புள் பை லக்ஸுரி பிராண்ட்ஸ். பொதுவா ஒரு வாட்ச் பாத்தீங்கன்னா நேரத்தை காமிக்கிறதுக்காக தான். நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டினாலும் அந்த நேரத்தை தான் காமிக்கும். அதே 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி நீங்க கட்டினாலும் அதே நேரத்தை தான் காமிக்கும். அப்புறம் ஏன் லக்ஸுரி பிராண்ட்ஸை விரும்புறாங்க? அவங்க வாட்ச் வாங்கல, ஒரு அடையாளத்தை வாங்குறாங்க, ஒரு உணர்வை வாங்குறாங்க, ஒரு ஸ்டேட்டஸா வாங்குறாங்க. மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, மக்கள் லாஜிக்கை வச்சு எப்பவுமே பொருள் வாங்கவும் மாட்டாங்க, எமோஷனை வச்சு தான் வாங்குவாங்க. அப்புறம் லாஜிக்கை வச்சு அதை நியாயப்படுத்துவாங்க. இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட் சீக்ரெட். நீங்க ஒரு ஸ்மார்ட் பையர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இந்த பொருள் உண்மையிலேயே எனக்கு தேவையா, இல்ல இது வெறும் ஆசையா? இந்த ஆஃபர் இல்லைனாலும் நான் இந்த பொருளை வாங்குவேனா? 30 நாட்கள் கழித்து நான் இந்த பொருளை பயன்படுத்துவேனா?
தானா? நாலாவது, இந்த பொருள் எனக்கு பணம் சம்பாதிக்க உதவுமா? அஞ்சாவது கேள்வி என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் பொருளை வாங்குறேனா இல்ல ஒரு உணர்வை வாங்குறேனா அப்படிங்கிறது தான். இந்த 5 கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. நீங்க சரியான விடையை தேடிட்டீங்கன்னா நீங்க தான் ஸ்மார்ட் பையர். நண்பர்களே, மார்க்கெட்டிங் அப்படின்றது நமக்கெல்லாம் எதிரி கிடையாது, அது ஒரு கருவி. இதை நாம புரிஞ்சுக்கலனா இதுக்கு நாம இரையாயிடுவோம். ஆனா இந்த விஷயத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஒரு ஸ்மார்ட் பையரா மாறிடுவோம். நீங்க ஒரு நல்ல செல்லரா இருக்கணும்னா நீங்க ஒரு நல்ல பையரா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல மனிதனோட மனசை புரிஞ்சுக்கணும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள யோகம் டீல் வீடியோல நாம சந்திப்போம். வணக்கம்.